அதிசயமானவர், அற்புதம் செய்பவர், எந்தன் கால்களை வழுவாமல் காப்பவர். அதிசயமானவர், அற்புதம் செய்பவர், எந்தன் பாதைகளை சேதமின்றி காப்பவர். அதிசயமானவர், அற்புதம் செய்பவர், எந்தன் கால்களை வழுவாமல் காப்பவர். அதிசயமானவர், அற்புதம் செய்பவர், எந்தன் பாதைகளை சேதமின்றி காப்பவர். விதைக்காயிடங்களில் விளைச்சலை தருபவர், விதைக்காயிடங்களில் விளைச்சலை தருபவர். அறுவடை உண்டு, அறுவடை உண்டு, நீ கைவிடப்படுவதில்லையே, நீயோ வெட்கப்படுவதில்லையே. அறுவடை உண்டு, அறுவடை உண்டு, நீ கைவிடப்படுவதில்லையே, நீயோ வெட்கப்படுவதில்லையே. வறண்ட நிலங்கள் எல்லாம் செழிப்பாய் மாறிடுமே, வறண்ட நிலங்கள் எல்லாம் செழிப்பாய் மாறிடுமே. வாடின என் வாழ்வை வர்த்திக்கச் செய்பவரே, வாடின என் வாழ்வை வர்த்திக்கச் செய்பவரே. வறட்சியை காண்பதில்லையே, நீயோ வறட்சியை காண்பதில்லையே. அறுவடை உண்டு, அறுவடை உண்டு, நீ கைவிடப்படுவதில்லையே, நீயோ வெட்கப்படுவதில்லையே. அறுவடை உண்டு, அறுவடை உண்டு, நீ கைவிடப்படுவதில்லையே, நீயோ வெட்கப்படுவதில்லையே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, மறுபடியும் இந்த நாளின் ஆராதனையில உங்களோடு சேர்ந்து தேவனை ஆராதிப்பதில் நான் மிக சந்தோஷப்படுகிறேன். தேவன் நமக்கு நல்லவராக போதுமானவராக இருந்திருக்கிறார். கர்த்தர் மிகவும் நல்லவர். அவர் நம்மை இம்மட்டுமாக நம்மை நடத்தி நம்மை பாதுகாத்து நம்மை போஷித்து வந்திருக்கிறார். எல்லா ஆராதனைக்கும் உரியவராக இருக்கிறவர். இந்த காலை நேர ஆராதனையில அவர் நம்ம மத்தியில மகிமைப்படும்படியாக நாம் முழு இருதயத்தோட, முழு பலத்தோட, முழு சிந்தையோட அவரை முழு இருதயத்தோட ஆராதிப்போம். கண்களை மூடி ஜெபத்தோடு இந்த ஆராதனையை நாம் ஆரம்பிக்கலாம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற மையான ஜீவனுள்ள தேவனே, மறுபடியும் ஆண்டவரே, நாங்கள் இந்த காலை வேளையில உம்மை நோக்கி பார்த்து உம்மை ஆராதிக்கும்படியாக தேவரே எங்களுக்கு தந்த இந்த நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உலகத்துல எத்தனையோ மக்கள் நம்பிக்கை இல்லாத நிலைமையில பயத்தோடு கலக்கத்தோடு இருக்கும் பொழுது சுவாமி ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிரசனத்துல உம்மை நோக்கி பார்த்தவர்களாக, உம்முடைய பிரசனத்துல இருக்கிற அந்த தெய்வீக ஆண்டவரே பிரசனத்தினால் நாங்கள் நிரப்பப்பட்டவர்களாக, சந்தோஷத்தினால, நிறைவினால, உம்முடைய பாதுகாப்பினால, உம்முடைய பராமரிப்பினால, உம்முடைய சட்டை நிழலில எங்களை இம்மட்டுமாக காத்து வந்திருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இன்னும் அநேக மக்கள் இந்த பாதுகாப்புக்குள்ள வராத அநேக ஆயிரமான மக்களை இந்த நேரத்துல நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் அன்புக்குள்ளாக நீ கொண்டு வர கடைசி நாட்கள்ல ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த சுவிசேஷத்தினுடைய மகிமையான ஒளிக்குள்ளாக ஒவ்வொருவரும் சேர்க்கப்படுகிறதற்கு நீர் நாமே கிருபை செய்யும். இந்த நாட்கள்ல நீர் உம்மை வெளிப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மக்கள் ஆண்டவரே உண்மையான தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக கண்களை நீர் திறக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை நீர் தாமே பொறுப்பேற்று நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம்ம ஒரு சில பாடல்களை பாடி வேதம் வாசித்து அதன் பின்பாக நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்ல போகிறோம். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் என்றும் போதுமானவராக இருக்கிறார். மொழிகளோடு நாம் அவரை ஆராதித்து துதித்து பாடுவோம். ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம்.
சூழ்நிலை இருந்தாலும் அவர் என்னோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாட்கள்ல நாம் நிறைய மக்களுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், பயத்தோடு தனிமையில போராடுகிற மக்கள், பயத்தோடு போராடுகிற மக்கள், கலக்கத்தோடு இருக்கிற மக்கள். ஆனால் தேவன் சொல்கிறார், நான் உன்னோடு இருந்து உன் கூடவே இருந்து உன்னை தப்புவிப்பேன், உன்னை நான் பலப்படுத்துவேன், உனக்கு உதவி எல்லாவற்றிலும் நான் உனக்கு உதவி செய்வேன் என்று அவர் வாக்கு கொடுத்ததுனால நான் விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னது. அவர் என்னுடைய எல்லா சூழ்நிலையிலும் நம்மளோடு கூட இருக்கிறார். எவ்வளவு பெரிய கொள்ளை நோய் வந்தாலும், எத்தனை பெரிய புயல் காற்று நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும், தேவன் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அவர் ரட்சகராக, தலைவராக, இந்த இருதயத்தின் சிங்காசனத்துல அவர் இருக்கும் பொழுது எந்த சூழ்நிலைக்கும் நாம் பயப்பட தேவையில்லை என்றால் அவர் நம்மோடு இருக்கும்படியாக வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த தனிமையில், நீங்கள் நெருக்கத்தில், உனக்கு யாரும் இல்லையே என்று நீ கலங்க வேண்டாம். உன்னையும் என்னை படைத்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உந்த தனிமையில், மிக நெருக்கத்தில், உனக்கு யாரும் இல்லையோ என்று தரப்பினி உள்ளம் உடைந்ததா செல்லும் கண்ணீரை கண்டேன். உந்த தனிமையில், மிக நெருக்கத்தில், உனக்கு யாரும் இல்லையோ என்று கலங்கினேன். உள்ளம் உடைந்ததா செல்லும் கண்ணீரை கண்டேன்.
மாறுவதற்கு அவர் மனிதன் அல்ல, பொய் சொல்வதற்கு அவர் மனிதன் அல்ல என்று வேதவாசனம் சொல்கிறது. அவர் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னார் என்றால் அந்த வார்த்தை உண்மையானது. அவரை நாம் நம்ப முடியும். எந்த நிலையிலும் எந்த சூழலிலும் அவர் நம்ப தகுந்த தேவனாக இருக்கிறார். அதனால்தான் ஆபிரகாம் அவரை நம்பினதுனால விசுவாசத்துக்கு தகப்பனாக மாறினார். நம்முடைய வாழ்க்கையில அந்த விசுவாசத்தை, அந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொண்டு அதை நாம் அந்த நம்பிக்கையில வாழ்வோம் என்றால் நாமும் அந்த ஆபிரகாமுடைய அத்தனை ஆசீர்வாதங்களை விசுவாசத்தின் மூலமாக நாமும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உண்மையை நம்பியிருக்கிறேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருக்கிறேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருக்கிறேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருக்கிறேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான்,
சமாதானம், அவர் கொடுக்கிற சந்தோஷம், நிறைவு எல்லாமே விபரீதமா இருக்கும். அதனால்தான் அவரை நம்பியிருக்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டது. ஏன்னா அவர் யோசனையில் பெரியவர், செயல்களில் மகத்துவமானவர். அவருடைய யோசனைக்கு முன்பாக, அவருடைய செயல்களுக்கு முன்பாக உலகத்தில் யார் அதற்கு எதிர்த்து நிற்க முடியாது. சகலத்தையும் அறிந்தவர், சகலத்தையும் செய்யக்கூடிய வல்லமுள்ள தேவன். அந்த தேவனுக்கு முன்பாக நாம் சாஷ்டாங்கமாய் பணிந்து அவரை முழு இதயத்தோடு நம்பி தொழுது கொள்வதால் அவருக்கு நாம் செலுத்த வேண்டிய உண்மையான ஆராதனை. செய்திக்கு முன்பாக இந்த பாடலை நாம் பாட போறோம். யோசனையில் பெரிய ஒரு ஆராதனை. யோசனையில் பெரியவரே ஆராதனை, ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை, ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை, ஆராதனை ஓசனா உன்னத தேவனே, ஓசனா ஓசனா ஓசனா. கண்மணி போல், கண்மணி போல் காப்பவரே ஆராதனை, ஆராதனை கழுகு போல சுமப்பவரே ஆராதனை. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம், உயர்த்தி சொல்வோம். நம்மை காக்கிற தேவன் போல சுமப்பவரே ஆராதனை, ஆராதனை ஓசனா. எல்லாரும் சேர்ந்து உன்னத தேவனே ஓசனா, ஓசனா, ஓசனா. சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை, ஆராதனை சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை, ஆராதனை சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை, ஆராதனை ஓசனா. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். இதயத்தோடு அவரை பாடி வருவோம். அவரை போல ஒரு தேவனில்லை. நம்முடைய சிறுகளினால் அவரை மூடி நம்மை மறைத்து வந்திருக்கிறார். நம்மை ஒவ்வொரு நாளும் காத்து வந்திருக்கிறார், பாதுகாத்து வந்திருக்கிறார். பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை, ஆராதனை பாவங்களை மன்னித்தவரே ஆராதனை, ஆராதனை பாவங்களை மன்னித்தவரே ஆராதனை, ஆராதனை ஓசனா உன்னத தேவனே ஓசனா, ஓசனா, ஓசனா. நம்மை படைத்தது மாற்றமல்ல, நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய பிள்ளையாக சேர்த்து கொள்ள, நம்முடைய அன்பின் சிறகுக்குள்ளாக நம்ம எல்லாரையும் மட்டுமாக உலகம் முழுக்க
எத்தனையோ கொள்ளை நோயினால, பயங்கரமான வியாதினால எத்தனையோ மக்கள் வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற இந்த மாதிரி நாட்கள்ல தேவன் இம்மட்டும் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து வந்திருக்கிறார். இந்த லாக்டவுன் நாட்கள்ல கூட தேவன் அவருடைய கண்மணியை போல நம்மை காத்து வந்திருக்கிறார். அவர் உண்மை உள்ளவர், சகலத்தையும் செய்ய வல்லவர், உன்னையும் என்னையும் காண்கிறவர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். நீ தனிமையா இருக்கிறதால யாரும் இல்லைன்னு நினைச்சு நீ கலங்க வேண்டாம். உன்னை உண்டாக்கின தேவன் ஒருவர் உண்டு. உனக்காக ரத்தம் சிந்தினார், உனக்காக மரித்து உயிர் தெழுந்த ஒரு தேவன் உண்டு, ஒரு ரட்சகர் உண்டு. தன்னை உள்ள கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்கிற ஒரு ரட்சகர் உண்டு. அந்த தேவனிடத்துல நாம் தஞ்சம் புகும்போது, அவரை நம்பி இருக்கும் பொழுது நீங்களும் நானும் வாக்கியவான்களாய் மாறுகிறோம், வாக்கியவான்களாய் வாழுகிறோம். இம்மையிலும் மறுமையிலும் அந்த பாக்கியத்தை தேவன் நமக்கு தர வல்லவராகிறார். தேவன் தாமே நம்மை அப்படிப்பட்ட நம்பிக்கையால நிறைத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். வேத பாடம் ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1-7 இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அது நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள். நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம்? அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்தது என்ன? இப்பொழுதும் நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அதன் வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும். அதன் அடைப்பை தகர்ப்பேன், அது மிதியுண்டு போம். அதை பாழாக்கிடுவேன், அதன் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதனால் முட்செடியும் நெரிஞ்சலும் முளைக்கும். அதன் மேல் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கும் கட்டளையிடுவேன் என்கிறார் சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம். இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று. யூதாவின் மனுஷரே, அவர் நியாயத்திற்கு காத்திருந்தார். இதோ கொடுமை, நீதிக்கு காத்திருந்தார். இதோ முறைப்பாடு. ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஆராதனை நேரத்துக்காக நன்றியோடுமே துதிக்கிறோம். நீர் மகத்துவம் உள்ள தேவன், வல்லமை உள்ள தேவன், யோசனையில் பெரியவர், செயல்களில் வல்லவராயிருக்கிறீர். அப்படிப்பட்ட தேவனை நாங்கள் ஆராதிப்பதும் துதிப்பதும் எத்தனை பாக்கியம் உள்ளது ஆண்டவரே. உம்மை நம்பியிருக்கிற ஜனங்கள் எத்தனை பாக்கியம் உள்ள ஜனங்கள் ஆண்டவரே. தேவனை இவ்வளவு சமீபமாக கொண்டிருக்கிற வேறே ஜாதி எது என்று மோசே சொல்கிறதை போல ஆண்டவரே, நாங்கள் இந்த சூழ்நிலையிலையும் உம்மை நாங்கள் சமீபமாய் கொண்டிருக்கும்படியாக நாங்கள் கூப்பிடும் போதெல்லாம் நீர் எங்களுக்கு செவி கொடுக்கிற ஒரு நல்ல தகப்பனாக, தேவனாக, இரட்சகராக, எங்கள் தெய்வமாக நீர் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த நிலையிலும் நாங்கள் உம்மை ஆண்டவரே பற்றி கொள்வதற்கு, அண்டிக் கொள்வதற்கு ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிற எல்லா அனுகூலங்களுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய ஆவியானவருக்காக ஸ்தோத்திரம், நீர் சிந்தின விலையேற பெற்ற ரத்தத்துக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய உயிர் தெழுந்த வல்லமைக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு முன்பாக வாழ்ந்த ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தவான்களுக்காக ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் நடந்த அந்த அடிச்சுவடுகள்ல, அந்த பாதையில நாங்களும் நடக்கும்படியாக, என்னை போன்ற பாவியும் நடக்கும்படியான சாக்கியத்தை, பாக்கியத்தை எங்களுக்கு நீர், எனக்கு நீர் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேளையில கூட ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு நீர் பேசும்.
என்னோடு நீர் பேசும். ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பையும் நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற கரிசனையும் எவ்வளவா இருப்பது என்பதை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு, ஆண்டவரே, நாங்கள் இன்னும் அதிகமாக அறிந்து உம்மிடத்துல கிட்டி சேருவதற்கு, உம்மை அறிகிற அறிவிலே நாங்கள் வளருவதற்கு, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு நீர் பேச வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நீரே கிருபையாக இறங்கி உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அன்பானவர்களே, மறுபடியுமாக தேவன் உங்களோட சேர்ந்து ஆராதிக்கும்படியாக ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். மறுபடியும் உம்மிடத்துல நாங்கள் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் எனக்கு கொடுத்த இந்த அருமையான ஸ்லாக்கியத்துக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளின் செய்தியினுடைய தலைப்பு, நீங்கள் நற்குல திராட்சை செடி. யூ ஆர் த பெஸ்ட் வைன்ஸ். ஆண்டவர் உங்களையும் என்னையும் நற்குல திராட்சை செடி என்று அழைக்கிறார். திராட்சை செடிக்கு தோட்டத்துக்கு நம்மை ஒப்பாக சொல்லுகிறார். அந்த காரியத்தை நாம் வாசித்த அந்த வேத பகுதிக்கு திருப்பிக் கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துல நான் முதல் 2 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 5ஆம் அதிகாரம், ஏசாயா 5ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசர் மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலையடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அது நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. 7ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மனமகிழ்ச்சி நாற்று யூதாவின் மனுஷரே. அவர் நியாயத்திற்கு காத்திருந்தார், இதோ கொடுமை, நீதிக்கு காத்திருந்தார், இதோ முறைப்பாடு. அன்பானவர்களே, இங்கே ஏசாயா தீர்க்கதரிசியின் இடத்துல அவர் ஒரு பாட்டாக இதை பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்களை ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு திராட்சை தோட்டத்துக்கு ஒப்பாக அதை வர்ணித்து பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே தேவன் இந்த திராட்சை தோட்டத்துக்கு 6 காரியங்களை செய்ததாக ஏசாயா தீர்க்கதரிசி தன்னுடைய பாடல்ல அவர் பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். 6 காரியங்களை தேவன் அந்த திராட்சை தோட்டத்துக்கு செய்ததாக சொல்லுகிறார். அந்த 6 காரியத்தை நாம் ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். முதலாவதாக, எந்த ஒரு செடி வளர்க்கணும்னா கூட முதல்ல அதுக்கு நல்ல ஒரு தாராளமான இடம் தேவை. அது மரமா இருந்தாலும் சரி, செடியா இருந்தாலும் கொடியா இருந்தாலும் அதற்கு ஒரு நல்ல இடத்தை நாம் ஆயத்தம் பண்ணி அது நல்ல ஒரு இடத்தை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே வேதம் சொல்லுகிறது, என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே, மகா செழிப்பான ஒரு மேட்டிலே, ஒரு மலையிலே, மேட்டிலே அவருக்கென்று ஒரு திராட்சை தோட்டத்தை அவர் நாட்டினார். அப்போ தேவன் அந்த திராட்சை தோட்டத்தை மகா செழிப்புள்ள இடத்துல, ஒரு நல்ல செழிப்பான இடத்துல அந்த திராட்சை தோட்டத்தை அவர் உண்டு பண்ணினார். தேவன் தன்னுடைய மக்களை அந்த திராட்சை தோட்டத்தில் ஒப்பிட்டு சொல்லும் பொழுது தேவனுடைய சொந்த மக்களாகி இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு நல்ல தேசத்தை, பாலும் தேனும் வடிகிற தேசத்தை கொடுத்தார் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அதற்கு ஒப்பனையாக தீர்க்கதரிசி அந்த பாட்டில் அவர் இப்படியாக சொல்கிறார், என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அதற்கு சிறந்த இடத்தை, மிக செழிப்பான ஒரு இடத்தை என் நேசர் கொடுத்தார். சங்கீதம் 80ஆம் சங்கீதத்துல இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 80 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 80 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்தி விட்டு அதை நாட்டினீர், அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர். அது வேரூன்றி தேசமெங்கும் படர்ந்தது. அதன் நிழலால் மலைகளும் அதன் கிளைகளால் திவ்யமான கேதுகளும் மூடப்பட்டது. நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்தீர்,
தன்னுடைய ஜனங்களுக்கு ஒப்பாக அந்த திராட்சை செடியாக அங்கே இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்தீர், அந்த ஜாதிகளை எல்லாம் துரைத்துவிட்டு அவர்களுக்கு என்று ஒரு தேசத்தை கொடுத்து அந்த தேசத்திலே அவர்களை நாட்டினீர். அதான் தீர்க்கதரிசி சொல்கிற மகா செழிப்பான நாட்டிலே, மகா செழிப்பான ஒரு மேட்டிலே தன்னுடைய திராட்சை தோட்டத்தை அவர் நாட்டினார். அதனுடைய வேர்கள், அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர், அது வேரூன்றி தேசமெங்கும் படர்ந்தது. அது நல்ல வேரூன்றுவதற்காக மகா செழிப்பான ஒரு நல்ல தேசத்தை, நல்ல ஒரு இடத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். அதுக்கு கொடுக்கும் பொழுது சிறந்ததை கொடுத்தார், மேன்மையானதை கொடுத்தார். செழிப்பான மணலிலே அந்த திராட்சை கொடியை அவர் நாட்டினார் என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அன்பானவர்களே, இன்றைக்கு தேவன் தன்னுடைய மக்களுக்கு அப்படிப்பட்ட சிறந்ததை, மேன்மையானதை, சிறப்பானதை தரும்படியாகத்தான் தேவன் எப்பொழுதும் விரும்புகிறார். ஏனென்றால் அவர் தனக்கென்று தெரிந்து கொண்ட அவருடைய சொந்த ஜனம் எகிப்திலிருந்து அவர்களை கொண்டு வந்தார், அடிமைத்தன வீட்டிலிருந்து அவர்களை கொண்டு வந்தார். அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட அடிமைத்தன வீடாகிய பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் நம்மையும் தேவன் மீட்டு கொண்டு வந்து ஒரு அழகான மேட்டிலே, நல்ல செழிப்பான ஒரு தேசத்திலே, அந்த மேட்டின் மேலே நம்மை நாட்டி இருக்கிறார். அந்த இஸ்ரவேல் மக்களை அவ்வளவாக நேசித்த ஒரு தேவன் சிறந்த இடத்தை, சிறந்த ஸ்தானத்தை, செழிப்பான ஒரு மேட்டிலே அந்த திராட்சை செடியை அவர் நாட்டினார் என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக அந்த திராட்சை தோட்டத்துக்கு அவர் செய்த காரியம் என்னவென்றால், அவர் அதற்கு வேலி அடைத்தார் என்று பார்க்கிறோம். அதை ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் பார்ப்பீங்களானால், அவர் அதை வேலி அடைத்து, 2ஆம் வசனத்துல அவர் அதை வேலி அடைத்து அதற்கு பாதுகாப்பை கொடுத்தார். வேலி என்று சொல்லும் போது அதற்கு பாதுகாப்பு தேவை. துஷ்ட மிருகங்கள் அதை பட்சித்து போடாதபடிக்கு அதற்கு பாதுகாப்பு தேவை. உங்களுக்கும் எனக்கும் பாதுகாப்பாக தேவன் அரணாக, கோட்டையாக அவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். இஸ்ரவேல் மக்களுக்கு இருந்த அதே தேவன் இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த விசுவாச சந்ததிக்குள்ளாக வந்ததுனால நமக்கும் தேவன் அந்த பெரிய பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமத்தை அறிந்தவர்களுக்கு, அவருடைய நாமத்தை தெரிந்து கொண்ட, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு அவர் கொடுக்கிற பாதுகாப்பு அனாதியானது, சிறந்ததை அவர் கொடுக்கிற தேவன். இந்த திராட்சை தோட்டத்துக்கு அவர் வேலி அடைத்து பாதுகாக்கிறார். சங்கீதம் 125 2ஆம் வசனத்திலே இவ்விதமாக சங்கீதக்காரன் சொல்கிறதை நாம் பார்க்கலாம். சங்கீதம் 125:2, பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்துக்கு சுற்றிலும் இருக்கிறார். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தன்னுடைய ஜனங்களுக்கு சுற்றிலும் இருக்கிறார். தன்னுடைய ஜனங்களுக்கு அவர் சுற்றிலும் அரணாக, பாதுகாப்பாக இருக்கிறார். அதைத்தான் இந்த திராட்சை செடிக்கும் தோட்டத்துக்கும் அவர் செய்தார். சகரியா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல இவ்விதமாக வேதம் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே தீர்க்கதரிசி சொல்கிறார். 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சகரியா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அது நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அது நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களையும் என்னையும் சுற்றி தேவன் மகிமையாக அவர் சுற்றி இருக்கிறார். அக்கினி மதிலாக இருக்கிறார். நம் மத்தியில் அவர் அக்கினி மதிலாக இருந்து அது நடுவில் மகிமையாக வீற்றிருக்கிறார். அதைத்தான் அந்த திராட்சை தோட்டத்துக்கும் அவர் செய்தார். பாதுகாப்பை, நல்ல ஒரு செழிப்பான மேட்டிலே நல்ல ஒரு இடத்தை தந்த தேவன் அந்த இடத்தை சுற்றி வேலி அடைத்து, அக்கினி வேலி அடைத்து அது நடுவாக அவர் மகிமையோடு வீற்றிருந்தார். மூன்றாவதாக அந்த திராட்சை தோட்டத்துக்கு அவர் செய்த காரியம் என்னவென்றால், அதனுடைய கற்களை பொறுக்கி எடுத்தார். அதுல இருக்கிற தேவையில்லாத கற்களை அவர் பொறுக்கி எடுத்தார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆமான்பானவர்களே, நல்ல கனி கொடுக்க வேண்டும் என்றால்
நாட்டின அந்த திராட்சை செடி நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் என்றால் அதுல இருக்கிற தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் பொறுக்கி எடுக்கப்பட வேண்டும். கற்களை பொறுக்கி எடுத்தார். அதில் உள்ள கற்களை பொறுக்கி, அன்பானவர்களே, அந்த மண்ணை அவர் பண்படுத்துகிறார், ஆயத்தப்படுத்துகிறார். அந்த திராட்சை தோட்டத்தை நடுவதற்கு முன்பாக அந்த மண்ணை அவர் பண்படுத்தி, அந்த நிலத்தை அவர் பண்படுத்தி அழகாக அதில் இருக்கிற எல்லா கனியற்ற காரியங்கள், கனி தரக்கூடாதபடி இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி அந்த கரிசனையோடு அக்கறையோடு, அவ்வளவு அக்கறையோடு கரிசனையோடு அந்த திராட்சை தோட்டத்துக்கு அவர் காரியங்களை செய்கிறதை பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்துல இயேசு ஒரு ஓமையை சொல்லும்போது விதமாக சொல்லியிருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம், 5-6ஆம் வசனம். சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்து வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. இங்கே ஆண்டவர் அந்த விதைக்கிறவனுடைய ஓமையை குறித்து சொல்லும் பொழுது சில விதைகள் கற்பாறையான இடத்துல விழுந்த போது அது சீக்கிரம் முளைத்தது. ஆனால் வெயில் ஏறின போதோ அது தீந்து போய் வேறில்லாமையால் அது உலர்ந்து போயிற்று என்று வாசிக்கிறோம். அப்படி இந்த தன்னுடைய திராட்சை தோட்டத்துக்கு ஆகக்கூடாது என்பதற்காக என் நேசர் அதுல இருக்கிற எல்லா கற்களையும் பொறுக்கி எடுத்தார். நான் நடுகிற திராட்சை கொடி நல்ல கனி தர வேண்டும் என்பதற்காக எல்லா காரியங்களையும், சின்ன சின்ன காரியமா இருந்தாலும் அதை பார்த்து பார்த்து அழகாக நேர்த்தியாக தன்னுடைய ஜனங்களுக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் செய்து வந்தார். அதைதான் அதை காட்டுகிறது. முதலாவதாக சிறந்த செழிப்பான ஒரு நிலத்தை தெரிந்து கொண்டார். நல்ல மேட்டிலே, நல்ல செழிப்பான மேட்டிலே அதற்கான இடத்தை தெரிந்து கொண்டார். இரண்டாவதாக அந்த இடத்தை சுற்றி அவர் வேலி அடைத்தார், அக்கினி வேலி அடைத்து அது நடுவே மகிமையாக விற்றிருந்தார். மூன்றாவதாக அந்த திராட்சை தோட்டம் நட்டவனுக்கு அது நல்ல கனி கொடுக்கும்படியாக அந்த நிலத்தை பண்படுத்துகிறார். அதிலே தேவையில்லாத கற்களை பொறுக்கி எடுத்து, தேவையில்லாத கற்களை எல்லாம் பொறுக்கி எடுக்கிறார். அன்பானவர்களே, அதைத்தான் நம்முடைய வாழ்க்கையில இயேசு செய்கிறார், தேவன் செய்கிறார். அந்த வேதம் விதையாகிய வசனம் நம்முடைய இருதயத்திலே வேரூன்றி அது கனி தரும்படியாக, அந்த கனி, அந்த விதை கனி உள்ளதாக இருக்கும்படியாக முதலாவதாக அந்த இருதயத்தில் இருக்கிற கற்பாறையான இடங்களில் விழுந்த அந்த விதையினுடைய எல்லா தன்மை கெட்டு போகாதபடிக்கு கற்பாறைகள் எல்லாம் எடுத்து விடுகிறார். கற்பாறையான பாவம் போன்ற அந்த பாவத்துக்கு ஒப்பா இருக்கிற அந்த கற்பாறைகளை எல்லாவற்றையும் நம்முடைய இருதயத்திலிருந்து அவர் எடுத்து போடுகிறார். அதுதான் அந்த உண்மையில் அவர் சொல்லுகிறார். இங்கே இந்த திராட்சை தோட்டத்துக்கு அந்த நேசர் அதைத்தான் செய்தார். முதலாவதாக ஒரு செழிப்பான இடம், இரண்டாவதாக அதற்கு வேலி பாதுகாப்பை கொடுத்து, மூன்றாவதாக அந்த நிலத்தை அவர் பண்படுத்துகிறார். அதுக்கு தேவையான அத்தனை காரியங்களையும் அன்போடு, கரிசனையோடு, அக்கறையோடு, ஆவலோடு அத்தனை காரியங்களையும் அந்த திராட்சை தோட்டத்துக்கு அவர் செய்கிறதை பார்க்கிறோம். எத்தனை அன்பு! எகிப்திலிருந்து தன்னுடைய ஜனங்களை கொண்டு வந்து அவர்களுக்கு பாலும் தேனும் வடிகிற தேசத்தை, மகா செழிப்பான தேசத்தை கொடுத்த தேவன், கொடுக்க விரும்பின தேவன், அந்த தேசத்திலே அவர்கள் செழிக்கும்படியாக, ஆசீர்வதிக்கப்படும்படியாக தேவன் விரும்பி அத்தனை காரியங்களை இஸ்ரவேல் மக்களுக்கு செய்தார். அதை ஒப்பிட்டு தான் தீர்க்கதரிசி விதமாக சொல்லுகிறார். அதுல இருக்கிற எல்லா கற்களையும், அவங்களோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாவங்களையும், அவங்களுக்கு அந்த கனி தர முடியாதபடிக்கு இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி அந்த நிலத்தை அவர் பண்படுத்தி அதற்கு பின்பாக என்ன செய்கிறார்? அதே ஏசாயா 5ஆம் அதிகாரம், நற்குல திராட்சை செடிகளை அதிலே நட்டார். நற்குல திராட்சை செடிகளை அதில் நாட்டினார். பாருங்க, தேவன் எவ்வளவு அருமையாக அந்த திராட்சை தோட்டத்தை பராமரித்து வந்தார். அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு, நற்குல திராட்சை செடிகளை நட்டார். உயர்ந்த நற்குலமான சிறந்த திராட்சை தோட்டத்தை
சுவைமிக்க திராட்சை தோட்டத்தை அவர் அங்கே நாட்டினார். அன்பானவர்களே, நீங்களும் நானும் அப்படிப்பட்ட செழிப்பான, பாதுகாப்பான, பாவம் இல்லாமல் பண்படுத்தப்பட்ட நிலத்துல வைக்கப்பட்டு அது கனி கொடுக்கும்படியாக அப்படிப்பட்ட இடத்துல நம்மை நாட்டி இருக்கிறார் தேவன். ஆனால் காரியம் என்னவென்றால், இத்தனை காரியங்களை செய்து அதற்கு முன்பாக இன்னொன்று செய்கிறார். அது நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதன் ஆலயம் உண்டு பண்ணி அது நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டுகிறார். நீங்க பார்த்திருப்பீங்க அந்த நாட்கள்ல. இன்னைக்கும் அந்த மாதிரி வயல்கள்ல போனா தெரியும், அந்த வயல்கள் நடுவுல காவல் காக்குறதுக்கு கொஞ்சம் ஹைட்டா ஒரு பந்தல் மாதிரி போட்டு அதுல நின்று மக்கள் அதை பாதுகாப்பாங்க. ஆடு மாடு அந்த வயலை மேய்த்திராதபடிக்கு அது பாதுகாப்புறதுக்காக. இந்த திராட்சை தோட்டத்துக்கும் அப்படி ஒரு கவரை, ஒரு கோபுரத்தை தேவன் அங்கே வைக்கிறார். அதன் பின்பாக அதுல ஆலயம் உண்டு பண்ணுகிறார். அந்த திராட்சை தோட்டத்தினுடைய அந்த திராட்சை ரசத்தை எடுக்கும்படியாக அங்கேயே அதன் ஆலயம் வைத்து அதனுடைய முழு ஆசீர்வாதத்தையும் அதை ஒவ்வொருத்தரும் பெற்றுக்கொள்ளும்படியாக எல்லா அனுகூலங்களையும் அந்த திராட்சை தோட்டத்துக்கு அவர் செய்தார். இத்தனை காரியங்களை செய்த அந்த திராட்சை தோட்டத்தினுடைய காரியம் எப்படிப்பட்டது, அந்த ரிசல்ட் எப்படி இருந்தது? அதுல வசனம் சொல்கிறது, அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார், அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. இத்தனை காரியங்களை செய்த ஒரு ரட்சகர், ஒரு தோட்டக்காரன் அந்த திராட்சை தோட்டத்திலிருந்து என்ன எதிர்பார்ப்பார்? நல்ல திராட்சை பழங்களை எதிர்பார்ப்பார். அதற்கான எல்லா ஆயத்த வேலைகளையும் அவர் செய்தார். ஆனால் அதனுடைய விளைவு, செய்ததனுடைய பலன் என்னவென்றால், அவனுக்கு கிடைத்தது கசப்பான பழங்கள். கசப்பான பழங்கள். இதைத்தான் தீர்க்கதரிசி தன்னுடைய ஜனங்களுக்கு ஒப்பிட்டு சொல்கிறார். இஸ்ரவேல் வம்சத்தாரே, கர்த்தர் உங்களுக்கு என்ன குறைவு செய்தார்? 4ஆம் வசனத்துல அவர் சொல்கிறார். 3ஆம் வசனத்தில் வாசிப்போம். எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தருங்கள். நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி நான் செய்யலாம். அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்தது என்ன? எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள். நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி நான் செய்யலாம். எதை செய்ய முடியாது? எல்லாத்தையும் நான் செய்தேன். சிறந்த மேட்டையிலே அவர்களை நாட்டினேன். அதற்கு பாதுகாப்பை கொடுத்தேன். அதில் இருக்கிற கற்களை பொறுக்கி எடுத்து அதன் நடுவில் பாதுகாப்புக்காக கண்காணிக்கும்படியாக கோபுரத்தை வைத்தேன். அதனுடைய ரசங்களை எடுப்பதற்காக ஆலயம் அங்கே வைத்தேன். ஆனால் இவ்வளவு செய்தும், இத்தனை நன்மைகளை அந்த திராட்சை தோட்டத்துக்கு நான் செய்தோம், ஆனால் அதுவோ எனக்கு கசப்பான பழங்களை தந்தது. அன்பானவர்களே, எத்தனை வேதனை அடைந்திருக்கும், தேவனுடைய மனதுக்கு எத்தனை விசனமா இருந்திருக்கும். அதை தான் இங்கே வெளிப்படுத்துகிறார். 7ஆம் வசனத்திலே, சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேல் வம்சமே, அவருடைய மனமகிழ்ச்சி நாற்று யூதாவின் மனுஷரே, அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார், இதோ கொடுமை, நீதிக்கு காத்திருந்தார், இதோ முறைப்பாடு. இதை விட நான் இந்த திராட்சை தோட்டத்துக்கு வேற என்ன செய்ய முடியும்? எருசலேமின் குடிகளே, யூதா மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள். அத்தனை காரியங்களை தேவன் அந்த திராட்சை தோட்டத்துக்கு செய்து அதனுடைய விளைவுகளை பார்க்கும் பொழுது தேவன் அங்கே எதிர்க்கப்படுகிறார். அதைத்தான் இங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறத நாம் கேட்கிறோம். நான் அந்த திராட்சை தோட்டத்துக்கு வேற என்ன செய்ய முடியும்? நான் எல்லாவற்றையும் செய்தேன், எல்லாவற்றையும் அந்த திராட்சை தோட்டத்துக்கு நான் செய்தேன். ஆனால் விளைவு அந்த திராட்சை தோட்டம் எனக்கு கசப்பான கனிகளை கொடுத்தது. அன்பானவர்களே, இதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல அவர் விதமாக சொல்லுகிறார். 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம், வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன்,
அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது. ஏன் அவர்கள் என்னை மறந்தார்கள். நான் அவர்களுக்கு அவ்வளவு காரியங்களை செய்தேன். எகிப்திலிருந்து அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டுக் கொண்டு என்னுடைய பராக்கிரமமான கரத்தை கொண்டு நான் அவர்களை அதிசயமாய் நடத்தி வந்தேன். அத்தனை காரியங்களை செய்தேன். பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தை கொண்டு அவளை பாதுகாத்து, வனாந்தரத்தில் அவர்களை போஷித்து பராமரித்து, பரலோகத்தின் மன்னாவை கொடுத்து, கற்பாரிலிருந்து நீரூற்றை வரவழைத்து, இத்தனை நன்மைகளை நான் அவர்களுக்கு செய்தேன். ஆனால் இத்தனை நன்மைகளை பெற்றுக்கொண்ட அந்த ஜனம் எனக்கு கசப்பை தான் உண்டாக்கினார்கள், எனக்கு வேதனை தான் உண்டாக்கினார்கள், என்னுடைய கோபத்தை எனக்கு கோபமூட்டினார்கள். அன்பானவர்களே, இதை விட ஒரு ரட்சகர், ஒரு தேவன் என்ன செய்ய முடியும்? சிலுவையிலே இயேசு செய்த காரியத்தை விட எந்த தேவர்கள் என்ன செய்ய முடியும்? அவர் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்தார். தன்னுடைய ஜீவனையே நமக்காக கொடுத்தவர். எந்த நிபந்தனை இல்லாமல் நமக்காக தன்னுடைய சரீரத்தை பிற்கப்படும்படியாக கொடுத்தார். அவர் அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியை போல தன்னுடைய வாயை திறவாமல் இருந்தார். அக்கிரமக்காரர்களில் ஒருவராக எண்ணப்பட்டார். இத்தனை காரியங்கள் எதற்காக? அவரை நாம் பின்பற்றி அவருடைய பிள்ளைகளாக இந்த உலகத்திலே அவருக்கு சாட்சியாக வாழும்படியாகத்தான், அவருடைய மகிமையை பறைசாற்றும்படியாகத்தான். ஆனால் இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட கனிகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவருக்கு? தேவனுக்கு நாம் கொடுக்கிற கனிகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நீங்க வேதம் சொல்கிறது, நான் இவ்வளவு காரியங்களை என்னுடைய திராட்சை தோட்டத்துக்கு செய்தேன், ஆனால் அது எனக்கு கசப்பான பழங்களை கொடுத்தது. அன்பானவர்களே, நீங்களும் நானும் இன்றைக்கு ஆபத்திலிருந்து சாபத்திலிருந்து மீட்கப்பட்டவர்களாக தேவனுடைய ராஜ்யத்தில் வரவழைக்கப்பட்ட நீங்களும் நானும் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், அவருக்கு சாட்சியாய், அவருக்கு உண்மையாய் நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களாக நாம் இன்னைக்கு வாழ்கிறோமா? தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற அந்த நல்ல கனிகளை நம்முடைய வாழ்க்கையில நாம் வெளிப்படுத்துகிறோமா? தேவன் சொல்கிறார், நான் நல்ல கனிகளுக்காக காத்திருந்தேன், ஆனால் அதுவோ கசப்பான கனியை தந்தது. என்ன செய்யலாம் என்னுடைய திராட்சை தோட்டத்திற்கு? இதை விட நான் என்ன செய்ய முடியும் என் திராட்சை தோட்டத்திற்கு? தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். நமக்காக எல்லாவற்றையும் தன்னுடைய குமாரனையே கொடுத்தவர், தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தவர். யோவான் 3:16 சொல்கிறது, ஒருவனும் கெட்டு போக கூடாது என்பதற்காக, எல்லாரும் நித்திய ஜீவனை அடைய முடியும் என்பதற்காக அவரை தந்தருளி, அவரை இந்த உலகத்துக்கு கொடுத்து, சிலுவையிலே மரிக்கும்படியாக கொடுத்து, பாடுகளை அனுபவிக்கும்படியாக கொடுத்து, நிந்தைகளை அவமானங்களை சுமக்கும்படியாக கொடுத்து, இத்தனை காரியங்களை தேவன் நமக்கு எதற்காக செய்தார்? அந்த இயேசுவின் நாமத்தை நாம் பற்றிக் கொண்டு, அந்த இயேசுவின் ரத்தத்தில் விசுவாசம் வைத்து, நம்பிக்கை வைத்து, அவருடைய சாட்சிகளாக அவரை மகிமைப்படுத்தும்படியாக அந்த நல்ல கனிகளை கொடுக்கும்படியாகத்தானே. ஆனால் இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட கனிகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம்? 2000 வருஷத்துக்கு மேலாக தேவன் காத்திருந்து பொறுமையாயிருந்தார். இன்றைக்கு கணக்கெடுக்க ஆரம்பித்து விட்டார். தூற்றுக்கூடையை கையில் எடுத்து விட்டார். அன்பானவர்களே, தேவன் நம்மிடத்துல எதிர்பார்த்த அந்த நல்ல கனியை நாம் கொடுக்கிற மக்களாக இருக்கிறோமா? நற்குல திராட்சை செடியாக, உயர்ந்த தரமுள்ளதாக, சிறந்ததான ஒரு திராட்சை தோட்டத்தை தான் அவர் நாட்டினார். ஒன்னொன்னும் பார்த்து கரிசனையோடு செய்தார். எங்கே வைக்கணுமோ அங்கு வைத்தார்,
எப்படி பாதுகாப்பு கொடுக்கணுமோ அப்படி பாதுகாப்பு கொடுத்தார். அந்த நிலத்துக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்தார். கனி கொடுக்க முடியாதபடிக்கு இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கினார். இன்றைக்கு தேவன் நமக்கு எந்த நன்மையை குறைய வைத்திருக்கிறார் அத்தனையும் நமக்கு செய்திருக்கிறார். ஆனால் அந்த தேவனை நம்புகிறேன் என்று சொல்கிற நாம், விசுவாசிக்கிறோம் என்று சொல்கிற நாம் எப்படிப்பட்ட கனிகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம்? நம்முடைய கனி எப்படிப்பட்டதா இருக்கிறது? யோவான் 15ஆம் அதிகாரத்தில் இயேசு இப்படியாக சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோவான் 15:16ஆம் வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். தேவன் உங்களையும் என்னையும் ஏற்படுத்தியிருக்கிறார் அவருக்கென்று. எதற்காக? நிலைத்திருக்கும்படியான கனி, நிலை நிற்கும்படியான ஒரு கனி கொடுக்கும்படி, அந்த கனி நிலைத்திருக்கும்படியாக. அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் கொடுக்கிற கனி எப்படிப்பட்ட கனியாக இருக்கிறது? நிலைத்திருக்கிற கனியா இருக்கிறதா? ஞாயிற்றுக்கிழமையான கனி கொடுக்கிற மாதிரி ஒரு ஜீவியம். ஆனா திங்கட்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் நாம் எப்படிப்பட்ட கனிகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம்? இந்த உலகத்துக்கு நாம் எப்படிப்பட்ட கனிகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம்? தேவனுக்கு, பரலோக ராஜ்யத்துக்கு நாம் எப்படிப்பட்ட கனிகளை காணிக்கையாக கொடுக்கிறோம்? அன்பானவர்களே, கனி என்பது நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும். இயேசு சொன்னார், இந்த வெளிச்சத்தை பெற்ற நீங்கள் உங்கள் நற்கிரியைகளை பார்த்து அந்நியர்கள், மற்றவர்கள், மனிதர்கள், உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும். உங்களுடைய நற்கிரியைகளை பார்த்து பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக அந்த நற்கிரியைகள், நற்கனிகள் எங்கே? அந்த நிலைத்திருக்கக்கூடிய கனிகள் எங்கே? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நம்மை தேடி வந்தார். எங்கோ பாவத்தில் வாழ்ந்தோம், சாபத்தில் இருந்தோம், அவரை வேண்டாம் என்று தள்ளினோம், அவரை நாம் எண்ணாமல் போனோம் என்று வேதவசனம் சொல்கிறது. ஆனாலும் வேதம் இங்கே தெளிவாக சொல்கிறார், தெளிவாக சொல்கிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நம்மை தேடி வந்து தாயின் கர்ப்பத்திலிருந்தே நம்மை தெரிந்து கொண்டு நம்மை பராமரித்து நமக்கு சிறந்த இடத்தை கொடுத்து, சிறந்ததை கொடுத்து, பாதுகாப்பை கொடுத்து, நற்குல திராட்சை செடியாக நமக்கு சிறப்பானதை நமக்கு பராமரிப்பாக கொடுத்து நம்மை வளர்த்தார், எல்லாவற்றையும் கொடுத்தார். ஆனால் அதற்கு பதிலாக நம்ம என்ன செய்கிறோம்? எப்படிப்பட்ட கனிகளை நாம் தேவனுக்கு கொடுக்கிறோம்? அதற்காகவே, நிலைத்திருக்கும்படியான கனி கொடுக்கும்படியாகவே நான் உங்களை ஏற்படுத்தினேன். அப்படிப்பட்ட கனிகளை நாம் இன்னைக்கு தருமா? நம்முடைய கனிகள் எப்படி இருக்கிறது? பரலோகம் அங்கீகரிக்கக்கூடிய கனிகளாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? அன்பானவர்களே, ரோமர்கள் நிறுவம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் திருப்பிக் கொள்வோம். ரோமர் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாய பிரமாணத்திற்கு மரித்தவர்களானீர்கள். நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி, தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படியாக உங்கள் கனி தேவனுக்குரியதாக இருக்க வேண்டும், தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். பரலோகத்து ராஜ்யத்துக்கு என்று கனியை கொடுக்கக்கூடிய மக்களாக நம்மை தேவன் தெரிந்து கொண்டார். அதற்காக அந்த மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்துவின் அந்த உயிர் தெழுந்த வல்லமையினாலே நம்மை மீட்டுக் கொண்டார். நியாய பிரமாணத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டார். அப்படிப்பட்ட நன்மையை செய்த தேவனுக்கு
அந்த தேவனுக்கு என்று நாம் எப்படிப்பட்ட கனிகளை கொடுக்கிறோம்? தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நான் என்னுடைய நற்குல திராட்சை தோட்டத்தை நட்டேன், நல்ல கனிகள் தரும் என்று காத்திருந்தேன், ஆனால் அதுவோ கசப்பான கனிகளை தந்தது. இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து தேவன் சொல்லுவார் என்றால் எப்படிப்பட்ட கனிகளை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம்? உயர்குல நற்குல திராட்சை செடி. அவர் கொடுத்தது எல்லாமே சிறந்தது, அவர் செய்தது எல்லாமே மகத்துவமானது, மேன்மையானது, நிகரில்லாத காரியங்களை செய்தார், நேர்த்தியாக செய்தார். ஆனால் அப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் எப்படிப்பட்ட கனிகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம்? பவுல் சொல்லுகிறார், தேவனுக்கு என்று கனி கொடுக்கும்படியாக, அவருக்கென்று கனி கொடுக்கும்படியாக. நாம் இன்னைக்கு யாருக்கு கனி கொடுத்துட்டு இருக்கோம்? நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யற பாஸ்க்காக செஞ்சுட்டு இருக்கோம், பணத்துக்காக செய்து கொண்டிருக்கிறோம், உலகத்தினுடைய பேர் புகழுக்காக செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய கனிகள் தேவனுக்கென்று, பரலோக ராஜ்யத்துக்கென்று இருக்கிறதா? தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகள், திறமைகள் அத்தனையும் வைத்து இன்னைக்கு நாம் எப்படிப்பட்ட கனிகளை யாருக்கு கொடுக்கிறோம்? உலகத்துக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய மாம்சத்துக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம், சுயநலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவன் நமக்கு செய்த காரியம் நிகரில்லாத காரியம். பெரிய காரியத்தை நமக்கு செய்தார், சிறந்ததை நமக்கு செய்தார். அந்த தேவனுக்கு என்று நாம் கொடுக்கிற கனி எப்படிப்பட்டதா இருக்கிறது? கொலோசியர் 1:10. கொலோசியருக்கு நிருபம் 1:10. பவுல் அங்கே கொலோசியருக்கு எழுத நிருபத்தில் இப்படியாக சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். கொலோசியர் 1:10. சகலவித நற்கிரைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளவும். சகலவித நற்கிரைகளும் ஆகிய கனிகளை தந்து, சகலவிதமான நற்கிரியைகள். இன்னைக்கு உங்களுடைய கிரியைகளை பார்த்து உங்க ஆபீஸ்ல இருக்கிறவங்க, நீங்க வேலை செய்யற இடத்துல, நீங்க படிக்கிற இடத்துல நம்மை குறித்து சாட்சி எப்படி இருக்கிறது? கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒரு தேவனை அறிந்த மனிதனுடைய சாட்சி எப்படி இருக்கிறது? எப்படிப்பட்ட கனிகளை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம்? நீதி கேட்ட கனிகளை கொடுக்கிறோமா? பரிசுத்தத்துக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிறோமா? அன்பு கேட்ட கனிகளை கொடுக்கிறோமா? நற்கிரியைகளுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிறோமா? இங்கே பவுல் சொல்லுகிறார், சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து. நம்முடைய கனிகள் பேசும், நம்முடைய கனிகள் சாட்சி சொல்லும், நம்முடைய கனிகள் அது சுவிசேஷத்தையே சொல்லும். ஆனால் இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட கனிகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம்? கசப்பான கனிகளை, கோபமான கனிகளை, பொறாமையான கனிகளை, பகை உள்ள கனிகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம். மற்ற மக்களை போல, தேவனை அறியாத மக்களை போல நாம் நடந்து கொள்வோமானால் தேவனை நாம் எவ்வளவு துக்கப்படுத்துகிறோம்? அன்பானவர்களே, தேவனை நாம் எவ்வளவு துக்கப்படுத்துகிறோம்? நற்கிரியைகளின் கிளைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து. இன்னைக்கு நாம் தேவனை எவ்வளவு அறிந்திருக்கிறோம்? இயேசு சொன்னார் தன்னுடைய சீஷர்களை பார்த்து, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? ஒரு நாள் தேவன் விசாரித்தார் தன்னுடைய சீஷரிடத்திலே, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னபோது சீஷர்களாம் சொன்னாங்க, ஆண்டவரே, உங்களை சிலர் தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்கள், சிலர் உங்களை யோனா என்று சொல்லுகிறார்கள், சிலர் உங்களை தேவதூதர் என்று சொல்லுகிறார்கள். இயேசு கேட்டார்கள், அவங்க எல்லாம் சரி, நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க எப்படி அறிந்திருக்கிறீங்க? நீங்க எப்படி அறிந்திருக்கிறீங்க? யாருக்கும் பதில் தெரியல. பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இயேசு சொன்னார்,
பேதுருவே, இது ரத்தமும் மாம்சமும் உனக்கு வெளிப்படுத்தல, என் பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தினார். அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் இயேசுவை நாமத்தை அறிந்திருக்கிறேன், இயேசுவை அறிந்திருக்கிறேன்னு சொல்கிறோம். தனிப்பட்ட முறையில நாம் எப்படி இயேசுவை அறிந்திருக்கிறோம்? தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து அதுல வளர்கிறோமா? தேவனை நாம் எப்படி அறிந்திருக்கிறோம்? சில பேருக்கு தேவன் ஏதோ ஆசீர்வாதத்தை கொடுக்கிற வெறும் கொடுக்கிற தேவனாகத்தான் தெரிகிறார். சில பேருக்கு அவர் மேய்ப்பனாக என்ன பாதுகாக்க ஆண்டவரே, எங்க போனாலும் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, நான் போன வேலையெல்லாம் நடக்கணும், நான் செய்யற வேலையெல்லாம் நடக்கணும், வியாபாரம் தொடங்கினால செழிப்பு வரணும், லாபம் வரணும், நஷ்டமே வரக்கூடாது. எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் உள்ள தேவனா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? இந்த கேள்வி கேட்கிற நாள் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறது. உனக்காக என்னுடைய ஜீவனையை கொடுத்தேன், எந்த நிபந்தனை இல்லாமல் கொடுத்தேன், நீ எனக்காக என்ன செய்தாய்? தேவனை அறிகிற அறிவிலே நாம் விருத்தி அடைந்திருக்கிறோமா? தனிப்பட்ட முறையிலே இன்னைக்கு எவ்வளவு நாம் இயேசுவை அறிந்திருக்கிறோம்? தேவனோடு தனியாக போய் ஆண்டவரிடத்துல எவ்வளவு நேரம் நாம் பேசுகிறோம்? எவ்வளவு நேரம் வேதத்தை வாசிக்கிறோம்? எவ்வளவு நேரம் நாம் தேவனோடு உறவு வைத்துக் கொள்கிறோம்? அவரோடு நாம் எவ்வளவு நேரம் சம்பாஷிக்கிறோம்? நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? அந்த கேள்வியை கேட்கிறதற்கு தேவன் ஆயத்தமா இருக்கிறார். நாம் ஆயத்தமா இருக்கோமா? அன்பானவர்களே, இந்த காரியம், இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? தேவனை அறிகிற அறிவிலே நாம் விருத்தி அடையக்கூடிய காரியம். அடுத்தது, கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளும்படி. இதுதான் நாம் அவருக்கு கொடுக்கிற சிறந்த கனிகள். கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு என்று பாத்திரமாக நடந்து கொள்ளுகிற காரியம். இன்னைக்கு நாம் எவ்வளவு பாத்திரமாய் தேவனுக்கு நடக்கிறோம்? நான் யாருடைய பிள்ளை? தேவாதி தேவனுடைய பிள்ளை, ஆபிரகாமுடைய சந்ததியிலே, விசுவாச சந்ததியிலே சேர்க்கப்பட்ட பிள்ளை. இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட ஒரு சந்ததியிலே சேர்க்கப்பட்டிருக்கிறோம், உயர்ந்த சந்ததியிலே சேர்க்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அதற்கேற்றார் போல அதற்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளுகிறோமா? நம்முடைய சாட்சியின் கனி எப்படி இருக்கிறது? நற்குல திராட்சை செடியாக நட்டார். சிறந்த சிருஷ்டிப்பு. ஆண்டவர் படைத்ததில் எல்லாவற்றிலும் நேர்த்தியாக, மிக அழகாக சிறந்த சிருஷ்டிப்பு. மனிதனை தன்னுடைய சாயலிலே உண்டாக்கினார், அவருடைய ரூபத்தில் உண்டாக்கினார். சிறந்ததை நமக்கு சிலுவையிலே செய்து முடித்தார். யாரும் செய்ய முடியாததை அவர் நமக்காக செய்து முடித்தார். நீங்களும் நானும் பாவத்திலே, அக்கிரமத்திலே மாண்டு போயிருந்த போது, மரித்து போயிருந்த போது நம்மை உயிர்ப்பிப்பதற்காக அவர் இந்த உலகத்தில் மரிக்கும்படியாக வந்து நம்முடைய ஸ்தானத்தை, நாம் பெற வேண்டிய தண்டனையை, நாம் பெற வேண்டிய அவமானத்தை, நிந்தையை தான் சுமந்தார். எந்த நிபந்தனை இல்லாமல் சுமந்தார். எல்லாவற்றையும் சகித்தார், செய்து முடித்தார். எதற்காக? எதற்காக? அவருக்கு நாம் பாத்திரவான்களாய் நடக்கும்படி, அவருக்கென்று நற்கிரியைகளாகிய கனிகளை கொடுக்கும்படியாக, தேவனை அறிகிற அறிவுங்கிற கனிகளை மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாக, அதில் விருத்தி அடைந்த கனிகளை கொடுக்கும்படியாக, அவருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரமாக நடக்கும்படியான கனியை கொடுக்கும்படியாக. இன்றைக்கு பரலோகத்துக்கு நாம் எவ்வளவு கசப்பு கொடுத்து கொண்டிருக்கிறோம்.
விளைவு இன்னைக்கு உலகம் இருக்கிற நிலையை நீங்க பார்க்கிறீங்க. ஏன் இந்த நிலைமை? ஏன் இந்த நிலைமை? அறிவியல் தோற்று போனது, பணம் தோற்று போனது, அதிகாரம் தோற்று போனது. ஏன்? காத்திருந்தார் 2000 வருடங்களுக்கு மேலாக காத்திருந்தார். நல்ல கனிகளை கொடுப்பார்கள் என்று காத்திருந்தார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் அங்கே ஆண்டவர் ஒரு உவமையை சொல்லுகிறார். 13:6 அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின பொழுது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலேயே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றார். அதற்கு அவன், ஐயா, இந்த வருஷம் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எருபோடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னார். தோட்டக்காரன் எஜமானாகிய அந்த எஜமான் கேட்கிறார், இந்த மரத்தை ஏன் ஒண்ணு வச்சிருக்கிறீங்க? 3 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன், அது கனி கொடுக்கல, இது நிலத்தையே கெடுக்கணும், வெட்டி போடு. ஆனால் அங்கே தோட்டக்காரனாக இயேசு கிறிஸ்து, உனக்காக எனக்காக பரிந்து பேசுகிற அந்த இயேசு கிறிஸ்து, அந்த தோட்டக்காரன் சொல்கிறான், ஐயா, இந்த 1 வருஷம் இருக்கட்டும், நான் அதற்கு கொத்தி போடுகிறேன், அதற்கு நான் எரு போடுகிறேன், அதை இன்னும் நான் கண்காணிப்பேன், அதை இன்னும் கவனிப்பேன். இந்த வருஷம் இருக்கட்டும், கனி கொடுத்தால் நல்லது, இல்லைன்னா வெட்டி போடலாம். அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் ஜீவனோடு காக்கப்படுகிறதனுடைய காரியம் என்னவென்றால், இப்படிப்பட்ட ஒரு தோட்டக்காரன் பிதாவினிடத்துல பரிந்து பேசுகிறதுனாலே மாத்திரம்தான். அதனால்தான் வேதம் சொல்கிறது, நாம் நிர்மூலமாக இருப்பது அவருடைய சுத்த கிருபையே. நம்முடைய கிரியைகளுக்கு தக்கதான பலன் நமக்கு வருமானா, தண்டனை நம்ம வருமானா, அது எப்படி நாம் தாங்க முடியும்? யார் அதற்கு நிற்க முடியும்? ஆனால் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாக நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு தோட்டக்காரன், ஐயா, இந்த 1 வருஷம் இருக்கட்டும், நான் அதுக்கு கொத்தி போடுகிறேன், அதை கவனிக்கிறேன், கனி கொடுத்தால் சரி. அப்படித்தான் இன்றைக்கு நீங்களும் நானும் ஜீவனோடு காக்கப்படுகிறோம். பிதாவினிடத்திலே நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு பிரதான ஆசாரியராக இயேசுவானவர் நமக்காக பரிந்து பேசுகிறதுனாலே நாம் ஜீவனோடு காக்கப்படுகிறோம். நம்முடைய திறமை அல்ல, நம்முடைய ஞானம் அல்ல, நம்முடைய பட்டங்கள் அல்ல, நம்முடைய அதிகாரம் அல்ல, நாம் வைத்திருக்கிற பணம் அல்ல, அவருடைய கிருபை, அவர் நமக்காக பரிந்து பேசுகிற கிருபை. அப்படிப்பட்ட ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார், நமக்காக பரிந்து பேசுகிறார். இந்த 1 வருஷம் இருக்கட்டும் ஆண்டவரே, இந்த 1 வருஷம் இருக்கட்டும் ஆண்டவரே, கனி கொடுத்தால் நல்லது, இல்ல நான் வெட்டி போடுவோம், கனி கொடுத்தால் வெட்டி போடுவோம். அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய கனி எப்படிப்பட்டதா இருக்குது? நல்ல கனி விடா மரம் எல்லாம் வெட்டுண்டு நரகாக்கினியில் ஏற்படப்படும். கனி தரா மரம் எல்லாம் சொல்லல, நல்ல கனி தராத மரம் எல்லாம், நல்ல கனி தராத மரம் எல்லாம், கனி தராத மரம் என்று சொல்லப்படல, நல்ல கனி தராத மரம் எல்லாம் வெட்டுண்டு. இன்னைக்கு நாம் நல்ல கனியை கொடுக்கிறோமா, இல்ல கசப்பான கனியை கொடுக்கிறோமா? அன்பானவர்களே, நீங்களும் நானும் அவருக்கென்று கனி கொடுக்கும்படியாக ஏற்படுத்தப்பட்ட மக்கள். அதைத்தான் நாம் வாசித்தோம். இதற்காகவே நான் உங்களை ஏற்படுத்தினேன், கனி கொடுக்கும்படியாகவே நம்மை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஒரு காரியத்தை நாம் மனதில் வைத்துக் கொண்டு செயல்படுவோம். கடைசியாக அந்த வசனத்தை நாம் வாசித்து முடிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அங்கே யோவான் ஸ்நானகன் எப்படியாக
சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மத்திய எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். நீங்கள் மனம் திரும்பியிருப்பீர்களானால், நீங்கள் ரட்சிக்கப்பட்டது உண்மையானால், நீங்கள் தேவனை அறிந்திருப்பது உண்மையானால், அந்த சிலுவையின் காட்சி உங்க இருதயத்தை உடைத்திருப்பது உண்மையானால், எனக்காக கிறிஸ்து மரித்தார், அந்த பாவிகளிலே நான் பிரதானமான பாவி என்று பவுல் சொல்கிற அந்த உணர்வை நீங்களும் நானும் பெற்றிருப்பது உண்மையானால், அந்த தேவாதி தேவன் எனக்காக சிலுவையில மரித்தார், என்னுடைய ஸ்தானத்தை சிலுவையில ஏற்றுக்கொண்டார் என்பதை நீ விசுவாசிப்பதும் அறிக்கையிடுவதும் உண்மையானால், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுப்போம். உங்களுடைய கிரியைகளை பார்த்து பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக, அப்படி நீங்கள் செய்யும் போது மலை மேல் இருக்கிற பட்டணத்துக்கு ஒப்பாயிருப்பீர்கள் என்று சொன்னார். உங்கள் உயர்வான இடத்துல வைப்பார். அதுதான் கர்த்தர் தரக்கூடிய உண்மையான உயர்வு. உங்களுடைய நற்கிரியைகளை பார்த்து பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும் போதுதான் பட்டணம் மலை மேல் இருக்கிற பட்டணத்தை போல மாற முடியும். அந்த உயர்வு சும்மா கிடைக்காது. நற்கிரியைகளாகிய கனிகளை நீங்கள் தரும்போது மாத்திரமே, சும்மா கர்த்தருனை மேன்மையாக வைப்பார், கர்த்தருனை ஆசீர்வதிப்பார், அதெல்லாம் சும்மா. இதை செய்யும் போது மாத்திரமே உங்களுடைய கிரியைகளை பார்த்து தேவ வசனத்தை நாம் நன்றாக புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். எப்படிப்பட்ட போதனைகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், வேத வசனங்களை நாம் எப்படி வாசிக்கிறோம், அதை எப்படி நாம் படிக்கிறோம், அதை எப்படி நாம் ஆராய்கிறோம். சும்மா எங்கேயோ ஏதோ ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு ஆண்டவர் எனக்கு இதை செய்வார், வஞ்சிக்கப்பட்டு போகாதீர்கள், ஏமாந்து போய்விடாதீர்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். அப்படிப்பட்ட கனிகளை கொடுக்கும் போதுதான் அது பிதாவுக்கு பிரியம். அந்த தேவனுக்கு, அந்த அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரமாய் நடந்து கொள்ளும்படியாக பார்த்துக் கொள்ளுங்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நாம் கொடுக்கும் பொழுது அது பிதாவை மகிமைப்படுத்தும். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காகவே நம்மை ஏற்படுத்தினார், நம்மை தெரிந்து கொண்டார், நம்மை தேடி வந்தார், நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கினார், உலகத்திலிருந்து நம்மை பிரித்தெடுத்தார், பரிசுத்தமான ஜனமாக, ஆசாரிய கூட்டமாக, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதியாக மாற்றினதனுடைய நோக்கம் என்னவென்றால், இந்த உலகத்தில் அவருக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கும்படியாக, பரலோகத்துக்கு என்று கனிகளை கொடுக்கும்படியாக, நிலைத்திருக்கும்படியான கனிகளை கொடுக்கும்படியாக, நற்கனிகளை கொடுக்கும்படியாக, கசப்பான கனிகளை அல்ல. அன்பானவர்களை, நம்மை நாம் சுத்திகரித்துக் கொள்வோம், நம்மை நாம் தாழ்த்துவோம். ஆண்டவரே, எங்கெல்லாம் நான் உங்களுக்கு கசப்பான கனியை கொடுத்தேனோ என்னை மாற்றும், என்னை கிளை நறுக்கி என்னை சுத்திகரித்து இந்த தோட்டக்காரன் செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். நான் இன்னும் அதற்கு கொத்தி போடுவேன், அதை கண்காணிப்பேன். அதை செய்யறதுக்கு அந்த தோட்டக்காரன் ஆயத்தமா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஆயத்தமா இருக்கிறார். உன்னை பலப்படுத்தும்படியாக, உன்னை திடப்படுத்தும்படியாக, சகல சத்தியத்துக்குள்ள நடத்தும்படியாக ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார், நமக்காக அனுப்பப்பட்டிருக்கிறார். அவரை பற்றிக் கொள்வோம், தேவனை பற்றிக் கொள்வோம், வசனத்தை பற்றிக் கொள்வோம். நற்குல திராட்சை செடி ஆகிய நாம் நல்ல கனிகளை கொடுப்போம். தேவனுக்கு என்று சிறந்த கனிகளை கொடுப்போம். அவர் நமக்கு சிறந்ததை கொடுத்திருக்க, பரலோகம் நமக்கு சிறந்ததை கொடுத்திருக்கும் பொழுது நாம் நம்முடைய மற்ற எல்லாவற்றை காட்டிலும் தேவனுக்கு என்று, பரலோகத்துக்கு என்று கனி கொடுக்கிறவர்களாக நாம் மாறுவோம். நம்முடைய சிறந்ததை தேவனுக்கு கொடுப்போம். அதுதான் தேவனுக்கு பிரியம். தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிக்கலாம். கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த நேரத்தில்
நேரத்தில் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய இருதயத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கிறோம். இதுவரைக்கும் நாம் எப்படிப்பட்ட கனிகளை தேவனுக்கு என்று கொடுத்திருக்கிறோம்? நம்முடைய கனி எப்படிப்பட்டதா இருந்தது? ஒருவேளை நாம் கர்த்தருக்கு என்று கசப்பான கனிகளை கொடுத்திருப்போம். இந்த நேரத்தில் நம்மை தாழ்த்தி தேவனுக்கு என்று ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிறதுக்கு உதவி செய்யும். கசப்பான கனிகளை கொடுத்த வாழ்க்கை போதும் ஆண்டவரே. உமக்கு நான் வேதனை கொடுத்த நாட்கள் போதும் ஆண்டவரே. உம்மை நான் துக்கப்படுத்தின நாட்கள் போதும் ஆண்டவரே. எனக்கு நீ சிறந்ததை கொடுத்தீர், சிறந்த ஸ்தானத்தை கொடுத்தீர். உயர்வான மேட்டில எனக்காக பாதுகாப்பை கொடுத்தீர். நற்குல திராட்சை செடியாக சிறந்ததை எனக்கு கொடுத்தீர். பாதுகாப்பை கொடுத்தீர், பராமரித்தீர். எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய ஜீவனையே எனக்காக கொடுத்தீர். எந்த நிபந்தனை இல்லாமல் எனக்காக மரித்தீர். உம்முடைய ரத்தத்தை எனக்காக சிந்தினீர். அந்த தேவாதி தேவனுக்கு, அந்த ஜீவாதிபதிக்கு நற்கனிகளை கொடுக்க, நல்ல கனிகளை கொடுக்கும்படியாக ஏற்படுத்தப்பட்ட நான், நிலைத்திருக்கும்படியான கனியை கொடுக்கும்படி ஏற்படுத்தப்பட்ட நான், ஆண்டவரே, நான் அதில் தவறி போனேன். ஆண்டவரே, என்னை மன்னியும் என்று சொல்லுவோமா? ஆண்டவரிடத்துல நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். நம்மை கனி உள்ள மரமாக, கனி தரும் செடியாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். நம்மை தேவனிடத்துல ஒப்பு கொடுப்போம். நற்குல திராட்சை செடியாக நம்மை நாட்டின தேவன் அப்படிப்பட்ட நல்ல கனிகளை நம்மை கொடுக்கும்படியாக, நம்மிலிருந்து அந்த நல்ல கனிகள் வெளிவரும்படியாக நம்முடைய வாழ்க்கையை தேவனிடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்ய சுவாமி. எங்களை நாட்டின நோக்கம், எங்களை ஆண்டவரே பாதுகாத்தது நோக்கம், எங்களை கண்காணித்ததனுடைய நோக்கம், நற்குல திராட்சை செடியாக எங்களை நாட்டினதனுடைய நோக்கத்தை எங்க வாழ்க்கையில நீர் நிறைவேற்றும் ஆண்டவரே. கிருபையாக இந்த நேரத்தில் எங்களோடு நீர் ஆண்டவரே இடைபட வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. உங்களுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளாக நீர் நடத்தும் ஆண்டவரே. அநேக ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே அவங்களுடைய இருதயத்தை ஆண்டவரே நீர் தொட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. உங்களுடைய நாமத்துக்கே மகிமை செலுத்தப்படும். எல்லா துதிகான மகிமைக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் வல்லமையும் நம் அனைவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக.